ஹைஸ் நான் ஜஸ்வனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா நடத்திய 2வது மாநாட்ட குறித்து. வெற்றி மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க? குறிப்பா அவங்களுடைய தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தளபதி விஜய் அண்ணா நடத்திய 2வது மாநாட்ட குறித்து கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். மகோதனம் கொண்டும் மனம் நிரம்பி ததும்பி வலிமையும் மறக்க முடியாத தருணங்கள் தந்த மதுரை மாநாட்டின் வெற்றிக்கான நன்றி கடிதம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடங்கியிருக்காங்க. சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழா என்னை நெகிழ வைத்தது. ஆனா மதுரையில் நிறைவுற்றிருக்கும் 2வது மாநில மாநாடான வாவை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்னை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற என்ன தவம் செய்தேனோ, கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்து மதுரையில் சத்திய நீதி காத்து மதுரையில் உரிமை காக்கும் உறவு காக்கும் மதுரையில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல இருந்தது. நம் மாநாட்டு காட்சி கபட நாடக மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல் சேர்த்து கை தட்டியது போல மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது. கல்வெட்டாக மனதில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழி பயணத்தை இன்னும் ஆழமாக அகலமாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கியுள்ளது. அதை இனி நாம் சற்று சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழிதான் நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக நம் மக்கள் கூடும் திடல்கள் எப்போதுமே கடல்களாகத்தான் மாறும் என்பதை உணர்ந்தது. ஜன நெருக்கடி சிறிது இல்லாத வகையிலும் நிலம் தேர்வு செய்வதில் இருந்து மாநாடு முடியும் வரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைத்து பணிகளையும் சிறப்புடன் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் அவருக்கு உறுதுணையாக இருந்து மாநாட்டு பணிகளை மேற்கொண்ட கூடுதல் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், கழக தன்மை நிலை செயலக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகள், சார்பு அணிகள் நிர்வாகிகள், மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட அனைத்து குழுவினர்கள், நகர ஒன்றிய பேரூர் கிளை வார்டு கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளிலும் உள்ளிட்ட அனைவருக்குமே மனம் நிறைந்த பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாநாட்டு நடத்தி இவங்க நடத்துறதுக்கு முக்கிய சப்போர்ட்டிவா இவங்க இருந்திருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு நன்றி கூறியிருக்காங்க தளபதி விஜய் அண்ணா. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்ப்போம். மாநாடு வெற்றி பெறுவதற்காக உழைத்து நம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்டம் கழக செயலாளர்களான நம் சகோதரர்கள் திரு ஏ விஜய் அன்பன் கல்லணை அவர்களும் திரு எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர்கள் மற்றும் மாவட்ட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள், மாநாட்டு திடல் மற்றும் அரங்க அமைப்பு பணிகளை மேற்கொண்ட திரு எம். அறிவு அவர்கள், ஈடு இணையற்ற பணிகளை அர்ப்பணியுடன் செய்த டாக்டர் திரு டி. கே. பிரபு அவர்கள் தலைமையிலான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருந்தது. சரியா? எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு ஒத்துழைச்சு பண்ணதுனால தான் இந்த மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற்றது. அது குறித்தும் தளபதி விஜய் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். மாநாட்டு பொதுமக்களின் பாதுகாப்பின் பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறை
அனைத்து அரசு துறைகளும் சேர்ந்த அதிகாரிகள், தனியார் பாதுகாப்பு குழுவினர், அனைத்து ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே சிறப்பு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாநாட்டு குறித்து வந்து பாதுகாப்பாக இருந்தது காவல்துறையினர்கள் தான் இருந்தாங்க. அவங்களும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து செவிலியர்கள், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? ஊடக நண்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சரியா? எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால தலைவர் விஜய் அண்ணா வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநாட்டு வெற்றிக்காக ஒத்துழைப்பு நல்கிய நம் கழக தோழர்களுக்கும், நம்மோடு இணைந்து நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிரந்தர மலர்களை கொண்டு தூவி நெஞ்சார்ந்த நன்றியறிதலை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு அதிக மக்கள் வந்து ஒத்துழைச்சாங்க. சரியா? மக்கள் இல்லைன்னா இந்த மாநாடே நடந்திருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதுக்குமே வந்து தளபதி விஜய் அண்ணா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மீது வீசப்படும் விமர்சனங்களை நல்லவற்றை மட்டுமே நம்ம தாக்கி உரம்போற்றும் அல்லவை அனைத்துமே புறத்தள்ளி புன்னகைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய விமர்சனங்கள் தளபதி விஜய் அண்ணா ஊத்தி வந்துகிட்டே தான் இருக்குது. சரியா? அது நல்லதை எடுப்போம், கெட்டதை வந்து விட்டுரும், இல்லைன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம், தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு 1967 1977 தேர்தல் அரசியலின் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் தமிழ் மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப் போவது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு பயணிப்பும், வெற்றி நிச்சயம், தோழமையுடன் விஜய் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா நடத்திய 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற்றது. தளபதி விஜய் அண்ணாவை எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த மாநாடு நடந்துச்சு. அதுக்குமே நிறைய மாநாடு குறித்து ஒரு 500 ஏக்கர் 500 சில்லற ஏக்கர் மேல இடம் எடுத்திருந்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. காவல்துறையில இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, தண்ணி எல்லாமே என்னெல்லாம் சேரு உட்கார்றதுக்கு மாதிரி ஏதாவது லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த ஒரு தப்புகள் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அது மூலமா பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணியிருந்தாங்க. சரியா? இதெல்லாம் பண்ணி கொடுத்த மூல காரணமே அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களுடைய செயலாளர், பொருளாளர் இந்த மாதிரி நிறைய எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இத வந்து பண்ணாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சிருந்தாங்க தளபதி விஜய் அண்ணா. அது மட்டும் இல்லாம தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு கடல் போல மக்கள் சூழ்ந்திருந்திருக்காங்க. இது வந்து என்னுடைய நெஞ்சில வந்து கல்வெட்டா பதிஞ்சிருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு தான். கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா தளபதி விஜய் அண்ணா நடத்திய முதல் மாநாடோட 2வது மாநாட்டுல தான் அதிக மக்கள் வந்திருந்தாங்க. கடல் போல காட்சியளிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு விஜய் அண்ணாவோட அன்புனால தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா 2026 தேர்தல்ல வந்து விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் குறிப்பா சொல்லுவேன். அந்த அளவுக்கு மக்களாகிய நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இனி உள்ள ஆட்சி வந்து நல்லாட்சியா இருக்கணும். மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். முக்கியமா என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கலையோ எல்லாமே வந்து விஜய் அண்ணா வந்து நமக்கு பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒழுக்காவாவது அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கும். ஏன்னா அப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய சப்போர்ட்டும் தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.